நமஸ்தே நமஸ்தே. டவுன்ல இருக்கிற மியூசியம் இல்லைன்னா ஆதி காலத்து மனுஷங்க, ஆப்பிரிக்கா மனுஷங்கனாலே காலணிகளும் மாட்டு தொல்லை செஞ்சு வச்சிருக்காங்க, சேரும் வந்து மாட்டு தொல்லையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த முதல் மனைவி இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்றதுக்காகவும் கல்யாண எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. பழங்குடியினரோட ஹேண்ட்பேக் அப்படின்னு அம்பல வந்து விஷம் தடவி எங்க அண்ணன் பாட என்னது பழங்குடியினர் பள்ளங்குழி விளையாடுறாங்களா? தேன் வீடு. என்னோட பயணத்தோட இரண்டாவது நாள் மெல்ல ஆரம்பிச்சது. மழை மழை மழை. முதல் நாள் இரவு ஆரம்பிச்ச மழை பெஞ்சிட்டே இருந்தது. அவ்வளவுதான், இன்னைக்கு எந்த இடமுமே பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கொஞ்சம் மழை நிக்கிற மாதிரி இருந்தது. உடனே இந்த டூர் கைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க இந்த ஹோட்டல் கீழே இருந்த ரெஸ்டாரண்ட் வர சொல்லி ஒரு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு எந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம். முதல்ல இந்த ஊர்ல என்ன இடம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ, இங்க ஒரு மியூசியம் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். ஒரு மார்க்கெட் இருக்கு, ஃபேமஸான மார்க்கெட். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் டே கிடையாது, அதனால நம்ம மியூசியம் பார்த்துட்டு முடிஞ்சா பக்கத்திலேயே ஒரு ட்ரைப் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி போலாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க உங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடது பட்ஜெட் டூர் அப்படிங்கறதுனால நான் 2 வீலர்லயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எத்தியோப்பியால பெரும்பாலும் கிராமம் டவுன்ல எல்லாம் டிவிஎஸ் HLX, பஜாஜ் பாக்ஸர் இந்த வண்டி தான் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. அதனால இந்த வண்டியில தான் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்க வர்றதுக்குள்ள ரெடி ஆகணும்னு கடகடன்னு கிளம்பி கீழே இருந்த ரெஸ்டாரண்ட்லயே ஃபுட் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட மதியமாக போனிச்சு. அதனால காலை உணவு மதிய உணவு ரெண்டுமே வந்து சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு உணவா இருக்கணும்னு மெனு பார்த்து இது எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டுட்டு வந்து ஆர்டர் பண்ணினேன். ஆனா சாப்பிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் அதோட டேஸ்ட் வேற மாதிரி தெரிஞ்சது. நான் எத்தியோப்பியால வெளியில அதிகமா சாப்பிட்டது கிடையாது, அதனால எனக்கு அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து தெரிஞ்சது. அதனால பிரெட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரெட் ஆர்டர் பண்ணேன். பிரெட்டோட ஜாம் ஹனி ரெண்டுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. எத்தியோப்பியால நிறைய இடங்கள்ல நம்ம சாப்பிடறதுக்கு பிரெட் ஆர்டர் பண்ணோம்னா தேன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இங்க நம்ம ஊர்ல நிறைய இடங்கள்ல கிடைக்கிற மாதிரியே சுத்தமான தேன் வந்து கிடைக்கும். ஓகே, சாப்பிட்டுட்டு மியூசியம் பார்க்க கிளம்பியாச்சு. இது ரொம்பவே புதுமையான அனுபவமா இருந்தது, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. நமஸ்தே நமஸ்தே. You can take any video, any photo, no problem. Okay, How to see the view? yeah. The airport there. That is a plane is coming now. Beautiful. Now we arrive to museum. மியூசியம் வந்து சேர்ந்தாச்சு. மியூசியம் அங்கதாங்க இருக்கு. திறக்கல, லஞ்ச் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அப்படியே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேப்ல சில தகவல்கள். சவுதர்ன் நேஷன்ஸ், நேஷனாலிட்டிஸ் அண்ட் பீப்புள்ஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்ற ரீஜியன்ல, நம்ம ஊர்ல ஸ்டேட் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜியன்ல ஓமோ ஜோன், கிட்டத்தட்ட நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ற மாதிரி இங்க ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமோ ஜோன்ல ஜின்கா அப்படிங்கிற ஒரு டவுன்ல இருக்கிற மியூசியம். இந்த மியூசியம் ஜெர்மனி ஃபண்ட் பண்ணி தான் இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மியூசியம் மட்டும் கிடையாது, இத ரீசர்ச் சென்டராகவும் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஜின்கா தான் கேபிட்டல் டவுன் இந்த ஜோனுக்கு. அதே மாதிரி இதை சுத்தி தான் நிறைய பழங்குடியினர் இருக்கிறதுனால இங்க மியூசியம் இருக்கு. இந்த ஜின்கால நிறைய மொழிகள் பேசுற மக்களை பார்க்க முடியும், நிறைய கலாச்சாரம் பின்பற்ற மக்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஜின்காவை கிட்டத்தட்ட குட்டி எத்தியோப்பியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரும்பாலும் இங்க உள்ள மக்கள் எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இப்போ விவசாயம், ஆடு மாடு இதெல்லாம் கேட்டாலே தெரியும் இந்த ஊர் எவ்வளவு வந்து பசுமையா இருக்கும்னு. எங்க பார்த்தாலும் வந்து பசுமையா தான் இருக்கு. நான் நின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்கு முன்னாடி பனி இறங்குறத பார்க்க முடிஞ்சது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஊர் வந்து குளிரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஊருக்கு நான் வேன் மூலமாவே வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க ஏர்போர்ட் இருக்கு. நீங்க எத்தியோப்பியால கேபிட்டல் சிட்டி வந்தாலே அங்க என்ன வந்து பிளைட்ல ஜின்கா வந்து சேர்ந்துடலாம். அங்கேயே டூர் கைட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவங்க மூலமா பழங்குடியினரை பாக்குறது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மியூசியம் ஓபன் பண்ணிருப்பாங்க, மியூசியம் நோக்கி நடக்கலாம். இந்த கைட்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இவங்க ரொம்ப சின்ன பசங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே
படிக்கும் போது ஆங்கிலம் கத்துப்பாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு வர்ற டூரிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசி அதன் மூலமாவும் ஆங்கிலம் பேசுற திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஊரை பத்திய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கூட்டிட்டு எல்லாம் போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கும் போது இன்னும் நிறைய தகவல்கள் சேகரிச்சுட்டு டூர் கைட் மாதிரி இருந்து வாழ்க்கைக்கு தேவையான பணம் சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. சின்னவங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் கைட்ஸா இருக்காங்க. ஆனா சின்னவங்களோ பெரியவங்களோ இவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. அதுவும் எனக்கு அது வந்த ஒரு நாள்லயே தெரிஞ்சது. இப்ப நம்ம டூர் கைடா ஒருத்தவங்கள நீங்க தான் எங்களுக்கு கைட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பணம் அதிகமா கேக்குறாங்களே, வேற ஒருத்தவங்கள பாத்துக்கலாமா அப்படின்னு நினைச்சு நம்ம வேற ஒருத்தவங்கள்ட்ட போனா கூட அவங்க நம்ம முதல்ல யார்கிட்ட பேசணுமோ அவங்களையே டைரக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும், ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல இருந்து இந்த நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் தான் கைட் பண்ண போறேன் அப்படின்னு பேசிப்பாங்க போல. அதனால நம்மள வேற யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம முதல்ல யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்டயே போகிற மாதிரிதான் இருக்கும். நீங்க யாராவது பழங்குடியினரை பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மியூசியம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம். I know. Okay. Salam Nachu, salam. Danane. Salam. மியூசியம்ல என்ட்ரு ஆனோம்னா என்ட்ரன்ஸ் ஃபீ காமிச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஃபாரினர் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி. நான் எத்தியோப்பியாவோட ஐடி கார்டு வச்சிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தது. மியூசியம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இங்க பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. இந்த மியூசியம்ல முதல்ல ஒரு போட்டை காமிச்சு என்னோட கைடு ஓமோ ரிவர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஓமோ நதி நமக்கெல்லாம் எத்தியோப்பியாவை சில வருடங்களுக்கு முன்னாடி தண்ணி இல்லாத நாடு அப்படிங்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா உலகத்திலேயே மிக நீளமான நதியான நைல் நதி, ப்ளூ நைலோட ஆதாரம் தொடக்கம் எத்தியோப்பியால தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் சில மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த நைல் நதிக்கு ஆதாரமா ஓமோ ரிவர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓமோ ரிவர் நிறைய மக்களை கவர் பண்ணி இருக்கிறதுனால அவங்களோட மொழியில இதை ஓமோ அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஜோனுக்கு பேரு ஓமோ வேலி அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு சில பழங்குடியினர் மட்டுமே இந்த ஓமோ வேலியை விட்டு தள்ளி இருக்கதான்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல பழங்குடியினர் இந்த ஓமோ வேலியை தான் உணவுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக இந்த ஓமோ ரிவரை கிடக்கிறதுக்காக ஒரே மரத்துல அவங்க செஞ்ச போட்டு தான் இங்க பார்வைக்கு வச்சிருந்தாங்க. போட்டை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்தா ஒவ்வொரு பழங்குடியினரோட பொருட்களும் தனித்தனியா வச்சிருந்தாங்க. நம்ம அதையெல்லாம் சுருக்கமா பார்ப்போம். ஆடைகள் சின்ன வயசுலன்னா ஆதி காலத்து மனுஷங்க, ஆப்பிரிக்கா மனுஷங்கனாலே நம்ம அந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம ஹீரோஸ்லாம் ஆடும்போது இது மாதிரி தோல் போட்டு தான் ஆடுவாங்க. அதை நான் ரியல் அன்னைக்கு தான் பாக்குறேன். இது ஒரு ஃபால்ஸ் பனானா அப்படிங்கிற ஒரு இலையில இருந்து பண்ணுவாங்க. வாழையோட இலை மாதிரி அந்த இலையில செஞ்சதான். வாழை இலை மாதிரி தெரியவே இல்லைங்க. அதை காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கலர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். இது ஆண்கள் அணிகிறது, இது பெண்கள் அணிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய பழங்குடியினரோட ஆடை பார்க்கும்போது எல்லாமே மாட்டுத்தோலாவே இருந்தது. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இதையா இவங்க ஆடைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. மாட்டுத்தோல் இலை எல்லாமே சாதாரணமா அவங்களுக்கு கிடைக்கிறதுனால இதெல்லாமே அவங்க தினசரி பயன்படுத்துற உடைகள். ஆடைகள் மட்டும் இல்ல, காலணிகளும் மாட்டுத்தோல்ல செஞ்சு வச்சிருக்காங்க. சேரும் மாட்டுத்தோல்லே செஞ்சு வச்சிருக்காங்க. படுக்கிறதுக்கான படுக்கையும் மாட்டுத்தோல்லே செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மாட்டுக்கு பிரச்சனையே இல்ல அப்படிங்கறதுனால மாட்டுத்தோல்லையே இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே செஞ்சிருக்காங்க. அணிகலன்கள் நம்ம எல்லாம் தங்க நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற மணிகள் ஏதாவது ஒரு சங்கு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு தோல் மாதிரி இருக்குது, எதையாவது அவங்க தயார் பண்ணி அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, ஏதாவது காதுல போட்டுக்கணும், கழுத்துல ஏதாவது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பழங்குடியினரும் அவங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்குமோ டவுன் போகும்போது அங்க கிடைக்கிற ஏதாவது ஒரு மணி, அது மாதிரி பாசி, அது மாதிரி பொருட்களை வாங்கிட்டு அதுல அணிகலன்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அணிகலன்கள்ல அவங்க குடும்பத்தினருக்கு செஞ்சு கொடுத்து அவங்க அன்பையும் பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்லயே முதல் குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த முதல் குழந்தைக்கு இந்த அணிகலன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குழந்தைக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு அணிகலன் செஞ்சு கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு அன்பு காட்டுற மாதிரி அவங்களுக்கு முதல் குழந்தைக்கு எல்லாம் தனியா ஒரு அணிகலன் செஞ்சு கொடுக்குற மாதிரியே அவங்களோட மனைவிகளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குற விதமாவும் அணிகலன்கள் செய்யறாங்க. மனைவிகளா அப்படின்னா ஆமா, இங்க நிறைய பழங்குடியினர்
ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எல்லா மனைவிகளையுமே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. மனைவிகளை மத்தவங்களுக்கு இவங்க முதல் மனைவி, இரண்டாவது மனைவி அப்படின்னு சொல்றதுக்காகவும், முதல் மனைவிக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது விதமாகவும் அவங்க வந்து அணிகலன்கள்ல வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. இப்ப நம்ம புராணத்துல கண்ணகி அம்மா வந்து காப்பு கால்ல வந்து அணிகிற காப்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி காப்பு வந்து இவங்க கழுத்துல அணிஞ்சுக்கிறாங்க. அந்த காப்போட டிசைன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசம் காட்டுறாங்க ஒவ்வொரு மனைவிகளுக்கும். இன்னும் சில பழங்குடியினர், முர்சி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட சிறப்பே அவங்க வாயில மாட்டுற ஒரு பிளேட் மாதிரி ஒரு இதுதான் தலையணை. நம்ம எல்லாம் பில்லோ இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா கம்ஃபர்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்துறோம். ஆனா பழங்குடியினர் மரத்தாலான தலையணை பயன்படுத்துறாங்க. இது அவங்களே வந்து செஞ்சுக்கிறாங்க. உங்கள நிறைய பேர் படங்கள்ல இந்த மாதிரி தலையணை பாத்திருக்கலாம், நானும் பாத்திருக்கேன். ஆனா நேர்ல இப்பதான் பாக்குறேன். இந்த தலையணை எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க சொன்னது, ஒவ்வொரு தலையணையும் ஒரு பழங்குடியினரை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக, இது எங்களோட தலையணை அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க ஒரு வித்தியாசமா வந்து அதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீடு, இங்க ஒரு பழங்குடியினர் பயன்படுத்துற வீடு வந்து மாடலுக்கு வந்து வச்சிருந்தாங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது போற வழி, உள்ள வீட்டுக்குள்ள போற வழி வந்து ரொம்பவே சின்னதா இருந்தது. ஏன் இந்த வழி வந்து இவ்வளவு சின்னதா இருக்கு, இதுக்குள்ள எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது. இந்த வீட்டோட மாடல் ஆரி அப்படிங்கிற பழங்குடியினத்தவங்களை சேர்ந்தது. இருக்க பழங்குடியினர்லயே இந்த ஆரி அப்படிங்கிறவங்களோட வீடு மட்டும்தான், வீட்டு வாசல் மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்த பழங்குடியினர் எல்லாருமே படுத்துதான் உள்ள போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே மெல்ல அந்த வீட்டுக்குள்ள வந்து போய் பார்த்தேன். இங்க என்ன இருக்கு அப்படின்னா அவங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. அம்மிக்கல்லு, அப்புறம் ஏதோ சமைக்கிறதுக்கா, இதுக்கு பேரெல்லாம் மறந்துட்டேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பானை இருக்கு, அதுக்கு ஒரு மூடி இருக்கு, கல் வச்சிருக்காங்க. இங்கேயும் அதே தான் இருக்கு. உட்காரத்துக்கு சேர். இவ்வளவுதான். இந்த வீடு வந்து எத்தனை பேர் ஒரு வீட்டுல இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ்ல கட்டுவாங்களாங்க. கிச்சன், படுக்கிற இடம் எல்லாம் ஒன்னதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆரி அப்படிங்கிற பழங்குடியினர் பெரும்பாலும் விவசாயத்துல ஈடுபடுறதுனால அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க கொள்ளுப்பற்றை வச்சு அது மூலமா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பழங்குடியினருமே அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமைக்கிறதுக்கு, சாப்பிடறதுக்கு தேவையான தட்டு, அவங்க காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு காஃபி குடிக்கிறது மாதிரி ஒரு பாத்திரம் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. காஃபி இல்லைன்னா கஞ்சி எல்லாம் வந்து குடிப்பாங்கன்னு. அதை பார்க்கும் போது மரத்துல செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூசணிக்காயோ பரங்கிக்காயோ அது மாதிரி ஒரு காயில செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு தெரியவே தெரியாது. பெண்கள் வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி, ஒரு பானை மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அத ஹேண்ட்பேக் மாதிரி வந்து டிசைன் பண்ணி தோல்ல வந்து போட்டுட்டு வந்து போவாங்களாம். இத பழங்குடியினரோட ஹேண்ட்பேக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க பொருட்கள் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் அப்படியே பயன்படுத்துறது கிடையாது. கலை உணர்வு இவங்க கிட்ட அதிகம் இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாம் பெயிண்ட் பண்ற மாதிரி ஏதாவது கலர் கொடுத்துலாம் வந்து பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு அதை அழகுபடுத்தி அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான மண்ணு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரி அப்படிங்கிற மக்களுக்கு வந்து கேல் அப்படிங்கிற மண்ணு கிடைக்குங்கிறாங்க. அதுல ஏதோ வந்து கலர் கொடுத்து அவங்க வந்து டிசைன் எல்லாம் பண்ணி எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்க பழங்குடியினர்லயே ஆரி பழங்குடியினருக்கு கொஞ்சம் கலை ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டெல்லாம் வந்து அழகுபடுத்திப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பொங்கலுக்கெல்லாம் அந்த காவி அடிப்பாங்க, கலர் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் வந்து ஆரி மக்கள் அவங்களோட வீட்டெல்லாம் அலங்கரிச்சுப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க பொருட்களை எல்லாம் அலங்கரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய பழங்குடியினர் வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு பழங்குடியினர் மாலே, அந்த பழங்குடியினர் வந்து கொஞ்சம் அந்த அம்புல வந்து விஷம் தடவி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொதுவாவே வந்து விலங்குகள் கிட்டதான் இந்த அம்பு வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க கிட்ட யாராவது வச்சுக்கிட்டா பேச்சே கிடையாது, வீச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கொன்றுவாங்களாமா மனிதர்களா இருந்தாலும். பொழுதுபோக்கு இல்லாம யாருமே கிடையாதுங்க. பழங்குடியினருக்கும் அந்த பொழுதுபோக்கு தேவைப்படுது. அதனால அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக இசைக்கு தேவையான கருவிகள் எல்லாமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் அமையும் போது, அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இசை கருவிகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி பாட்டு பாடி நடனம் ஆடி அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை வெளிப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்து மாட்டு தோலாமா இதெல்லாம் வந்து மரத்துல செஞ்சிருக்காங்க. இதை போட்டு நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி நீ எங்கள் அண்ணன் பாட நாங்கள் ஆட அப்படின்னு சொல்லுவாரல்ல, ஏதோ காமெடியில் அது மாதிரி. இவங்க வந்து சில பேர் வந்து இதை ப்ளே பண்ணுவாங்க போல, சில பேர் டான்ஸ் ஆடுவாங்களாமா. ஓகே, தேங்க்யூ.
இவங்களோட பொழுதுபோக்கு அம்சங்கள்லயே என்னை ஆச்சரியப்படுத்தினது நம்ம ஊர் பல்லாங்குழிங்க. என்னது, பழங்குடியினர் பல்லாங்குழி விளையாடுறாங்களா? இது நம்ம ஊர் விளையாட்டாச்சே, இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோமா, இல்ல நம்மள்ட்ட இருந்து இவங்க கத்துக்கிட்டாங்களா, இல்ல நம்ம 2 பேருக்குமே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்கள யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கூடுதல் தகவல்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நானும் கொஞ்சம் விளையாண்டு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். எனக்கு பல்லாங்குழி விளையாடுறது மறந்து போச்சு. அவங்களே வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு இருந்தேன். தேன் வீடு, தேனீக்குன்னு தனியா வீடு கட்டி தேன் எடுக்கிறாங்க. இது நம்ம ஊர்லயும் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. இங்க பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது. இது என்ன குடுவை மாதிரி என்னமோ இருக்கே அப்படின்னு கேட்டப்போ இதுதான் தேன் வீடு. இதுக்கு தேனீக்களை எல்லாம் வர வச்சு தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தேன் வீடு வந்து நிறைய மரங்கள்ல எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா போய் தேன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இத்தியோப்பியால நிறைய இடங்கள்ல சுத்தமான தேன் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க உள்ள நிறைய பழங்குடியினர் அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சில கொண்டாட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள சில கலாச்சாரங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒண்ணுதான் புல் ஜம்பிங் அப்படிங்கிறது. கல்யாண வயசு வந்த பசங்க எல்லாம் இந்த புல் ஜம்பிங் வந்து செஞ்சுட்டுதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வரிசையா வந்து நிறைய மாடுகள் வந்து நிக்க வச்சு அது மேல வந்து நடந்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து வந்துட்டாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இடையில கீழே விழுந்தாங்கன்னா அது ஒரு நல்ல சகுனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுனால இங்க வர டூரிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? அதனால இந்த மியூசியம்ல ஒரு அறை வச்சிருக்காங்க. அங்க டிவி இருக்கு. இந்த புல் ஜம்பிங் இன்னும் சில பழங்குடியினர் கொண்டாடுற நிகழ்வுகள் எல்லாமே வந்து படம் பிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா பழங்குடியினரையுமே பார்க்க முடியாதவர்களும் பழங்குடியினர் கொண்டாடுற விழாக்கள் எல்லாம் பார்க்க முடியாதவர்களும் இந்த அறைக்கு வந்து டிவிலேயே பாத்துக்கலாம். கொஞ்சம் அவசரமா பார்த்தாலும் இங்க இருக்க எல்லா பொருட்களையுமே வந்து ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு. இந்த பழங்குடியினரை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம நாட்டுல பழங்குடியினர் எப்படி இருப்பாங்கங்கிற ஆவல் அதிகமானுச்சு. நம்ம பழங்குடியினரும் இப்படித்தானே இருந்திருப்பாங்க, இது மாதிரி பொருட்கள் எல்லாம் அவங்களே செஞ்சு பயன்படுத்திட்டு இருப்பாங்கல்ல, இப்ப இருக்க பழங்குடியினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. உங்கள யாருக்காவது நம்ம பழங்குடியினரை பத்தி தெரிஞ்சிருந்தா, நம்ம பழங்குடியினரை பாத்துருந்தீங்கன்னா, இங்க இருக்க மாதிரி பொருட்களை இன்னும் நம்ம பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மியூசியத்துல இருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களை எப்ப பார்ப்போம், இந்த பழங்குடியினரை எல்லாம் எப்ப பார்ப்போம், இவங்கள எந்த பழங்குடியினரை பார்க்க முடியும், இங்க இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஆவல் எனக்கு அதிகமாயிட்டே இருந்தது. மியூசியத்தை விட்டு வெளியில வந்து என்னோட பயணம் தொடர்ந்துச்சு முதல் பழங்குடியினரை நோக்கி. நான் தெய்வானை. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.